கல்யாணத்துக்கு உங்க டிமாண்ட் என்ன? 80 சவரன்ல நகை வேணும். 80 சவரன் நகை. வீடு வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தரணும். அப்பதான் பையன் வீட்டில் ஒரு 30 சவரன் அப்படி கேட்குறாங்கன்னா எனக்கு அதை விட டபுளாக தரணும். வேற ஒரு என்ட்ரியில் வந்தால் நல்லா இருக்கும். ஒரு ஹெலிகாப்டரில் வந்து இறங்குற மாதிரி. ஐ நீட் சம் டைமண்ட் நெக்லஸ். 365 நாளுக்கும் 365 சாரி வேணும். இவ்வளவு பச்சை பிள்ளையா இருக்கீடா நீனு. இந்த பக்கம் முழுக்க ஒரு திருமணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள், கல்யாணம் ஆக போற பொண்ணுங்க கண்டிப்பா கவனிக்கணும். இந்த பக்கம் முழுக்க உங்களுடைய அம்மாக்கள், எல்லார் முகத்திலும் பெரும் கலவரம் இருக்கு. கொடுங்க. கல்யாணத்துக்கு உங்க டிமாண்ட் என்ன? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம். வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம். ஏண்டா என்னடா அது, அவன் வீட்டுல திருடுறதுக்கு அவனே ரூட்டை காட்டுறான். ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின். இப்ப அதெல்லாம் இருக்குமேங்க. இவன் வேற ஒரு டைப்பா பாக்குறானே, சும்மாவே யூட்டன் போடுவான். சப்போஸ் நான் தனி கொடுத்தனும் அந்த மாதிரி போறதா இருந்தா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. கோபி இவ்வளவு பச்சை பிள்ளையா இருக்கீடா நீனு. காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. 80 சவரன்ல நகை வேணும். 80 சவரன் நகை. என்ன என்ன எழவி அது? ஒரு சின்ன வீடு அவுட் ஆஃப் சிட்டில வேணும். என்ன 80 பவுன். நீங்க பையன் வீட்டை கூட இப்படி கேட்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற? முடிஞ்சது 20 சவரம் மாப்பிள்ளைக்கு 10. ஐயோ அம்மா, 20 சவரன்ல நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அண்ணஞ்ச அடுப்பு மாதிரி ஈவனுக்கு கல்யாணம்லாம் ஒரு கேடு. தம்பியை கடங்கார ஆக்குறாங்களோ, இவங்க கடங்கார ஆக்குறாங்க. எனக்கு தேவை 50 பவுன் நகை வேணும். என் தம்பி இருக்கான், அவன் சம்பாரிச்சு கட்டிப்பான் சார். என்ன குல சொல்ல பாக்குறான் நீ, நடக்காதா. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். Do you think that you are நியாயம்? கண்டிப்பா நான் நியாயமா தான் இருக்கேன். நியாயமா தான் இருக்கீங்களா? எடி செருப்ப நாய். 100 சவரன் நகை வேணும். 100 சவரன் நகை. கார் வேணும். நீ என்ன ஏழை வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா வெக்க மட்டும் படாதடா. அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. அப்பா கட்டின வீடு ஒண்ணு இருக்கு, அது வேணும். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. சொல் சொல் சொல். வீடு வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தரணும். அப்பதான் அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. வீட ரெஜிஸ்டர் பண்ண கல்யாணத்துக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணி என் பேர்ல இருக்கணும் அந்த வீடு. ஒரே பண்ணா? இல்ல, அண்ணன் இருக்கான். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நானுமே நியாயமா கேக்குறேன். ரெண்டு பேரும் இருக்கட்டும் சார். அதுக்கப்புறம் அவங்க இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ அது நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. இருக்கட்டும் சார். அதுக்கப்புறம் அவங்க இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ அது உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. பத்திரிக்கை பத்திரம் அதெல்லாம் ரொம்ப இருக்கும் போதே குத்துட்டா அது எனக்கு இது இல்லாம போயிடும்ல. கோகையில கையில எடுத்து போயிட்டா சேஃப். சேஃப். செக்யூர்டா இருக்கும். நான் என் மாமியார் வீட்டுக்கு போனாலும் எனக்கு ஒரு வீடு இருக்கு அப்படி சொல்லி நான் ஒரு ப்ரைடா வச்சுக்கலாம்ல. கதை இப்படி போகுதா? செய்யறது செய்யட்டும், ஆனா எனக்கு நாங்க இப்ப இருக்க வீடு மாதிரியே பேசுற. அவங்க செய்யறத செய்யட்டும். அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. உங்களுக்கு என்ன டிமாண்ட்? எனக்கு நாங்க இப்ப இருக்க வீடு வேணும். அதுக்கப்புறம் நான் கேக்குற லேண்ட் வேணும். உன் பேச்சுல திமிர் தெரியுதே மச்சான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. வீட்ல எத்தனை பேரு? நானு அண்ணா, அவ்வளவுதான். அது ஏன் இப்ப இருக்க வீடே வேணும் அவ்வளோ? சார் அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். இது வந்து மெயின்ல இருக்கு சார். கீழ கமர்ஷியலுக்கு விட்டுருக்காங்க. ரெண்ட் நிறைய வரும். நான் வேலைக்கே போகாம உட்கார்ந்து சாப்பிடலாம். நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். சாமி நீ இப்படி உதைக்கிறீங்க. நான் வருஷத்துக்கு ஒரு சாரி கட்டினா அது அடுத்த அந்த வருஷத்துல இன்னொரு வாட்டி ரிப்பீட்டே ஆக கூடாது. என்ன என்ன எழவி அது? இந்த மாதிரி எனக்கு ஃபுல்லா 365 நாளுக்கும் 365 சாரி வேணும். சரி, இதெல்லாம் புருஷன்கிட்ட இலக்கமா கேட்க. அப்பா அம்மா கிட்ட கேட்கலாம் சார். எதுக்கு சார் இன்னொருத்தங்க கிட்ட போய் நம்ம இது பண்ணிக்கிட்டு? இன்னொருத்தர போயா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னமா ஆபீஸ்ல கலீக் மாதிரி சொல்றீங்க? ஹஸ்பண்ட், புருஷன். பிக்காலி பழ. என் வெளியில நான் போய்கிட்டு இருக்கேன், தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்காத, பிரச்சனை ஆயிப்போம். ரியாலிட்டியில எனக்கு தெரிஞ்ச லேண்டன் இது பாசிபிள் மாதிரி தெரியுது. 325 புடவை பாசிபிளான்னு எனக்கு தெரியல. இல்லங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். வாய்ப்பே இல்லை. அவ கேக்குறதெல்லாம் கொடுக்க முடியாது சார்.
அவ பெரிய வீடு கேட்டாவோ அது எங்க பிள்ளைக்கு தான் தருவோம். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. நாங்க குடுக்கறது ஒரு இடம் குடுக்கறோம்னு சொல்லிருக்கோம், அது மட்டும் அவளுக்கு. வீடு கிடையாது. வீடு அந்த வீடு பிள்ளைக்கு தான். முன்சாமி பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீ பாதுகாப்பா இருக்கிற. அண்ணன் இந்த வீடை கேட்டா கண்டிப்பா குடுப்பீங்க, ஏன் நான் கேட்கும் போது கொடுக்க மாட்டீங்க? ஐ வாண்ட் ரிவெஞ்ச். என்னன்னா அதை நீ அவரை கேட்டு வாங்கிக்கலாம், அவரே கொடுப்பாரு. எதிராளி முன்னாடி அசிங்கப்படுத்தின லெஃப்ட் செருப்பால அடிப்பேன். குடுப்பா. அது அப்பா வீடுமா, நான் அப்பாவை கேட்டுதாம்மா வாங்கணும், எதுக்கு நான் அண்ணனை கேட்டு வாங்கணும்? இப்படி இருந்தீங்கன்னா நீ பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். பிள்ளைக்கு தான் நான் அந்த வீடு சொல்லி உனக்கு ஒரு இடம் தரேன்னு சொல்லிட்டுமே. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார். அடுத்த பையனுக்கு கொடுத்துருவோம், வீட்டை பொண்ணு கொடுத்துருவோம், பாவம் ஆசைப்படுது. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. பொண்ணு வாங்கினா உங்க மாமியார் வீட்டுக்கு போயிடும். அது இப்போ எங்களை வச்சு யாரும் பாத்துக்காங்க. நீ சொல்றது கரெக்ட் தான்டா, ஆனா எனக்கு மனசாட்சியா தான் கொடுக்கலையே. அப்ப வேகனே நடந்திருக்க. இந்த வீட்லயே இருங்க, அந்த வீட்டை விட்டு போங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு வில்லி இல்ல நீங்க நினைச்சிருக்க அளவுக்கு. கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. அது என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, அது என் பேர்ல இருக்கட்டும். அண்ணன் தான் எடுத்துக்கிட்டுமே. பெரிய மனசு இல்லமா எனக்கு. ஐயோ சாமி வேற. டேய் கூண்டு போங்கடா. கேக் சாப்பிடுறதா கூட அண்ணனுக்கு வச்சிரு சார். அண்ணன் எடுத்துட்டு போறான், அண்ணன் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பான், நீ எடுக்க கூடாது. அண்ணன் தான் சாப்பிடணும். என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா, எது கேள்வி கேட்க மாட்டாங்கற இலக்க இருந்தா. ஒரு நல்லவர் சார், அவளையும் பாத்துக்குவான். அது நான் வில்லி மாதிரி சொல்றேன். ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். இது வேணும் அது வேணும் அடம் பிடிக்கிறா. அது மாதிரிலாம் குடுக்கறதா வாங்கிக்கணும் பொம்பளை பிள்ளைங்க. என்னடா பிச்சை போடுறியா? இல்ல அண்ணனுக்கு தெரியும் ஆம்பளை புள்ள நமக்கு செய்ய போறாங்கன்ட்டு. எனக்கு நான் கேட்டு வாங்கினாதான் உண்டு, இல்லாட்டி நீங்க உங்க இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு போயிடுவீங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. 3BKHல ஒரு ஃபிளாட் சார். என்ன இது? அதுக்கப்புறம் வந்து பைக்ஸ், ஐ லைக் பைக்ஸ், அதனால சுசுகி பைக், ஒரு ஆரி பைக் அவங்களுக்கு மாப்பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும். 2 பைக். அதுக்கப்புறம் வெட்டிங்ல வந்து ரொம்ப பெரிய டிமாண்ட் இல்ல. வெட்டிங்ல வந்து சாதாரண என்ட்ரி மாதிரி வராம மாப்பிள்ளையும் ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி. என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. ஹெலிகாப்டர் வாங்கணும்னு சொல்ல அன்னைக்கு ஒரு முடியாது. என்னம்மா? இல்ல சார். டேய் இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? கொஞ்சம் நியாயமா சொல்லுங்க. வாங்கலாம் முடியாது. வாங்கலாம் சொல்ல அன்னைக்கு ஒரு நாளைக்கு வாடகை எடுத்து அப்படி வந்து இறங்குனா அது நல்லா இருக்கும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கனவெல்லாம் எனக்கு நல்லா இருக்கு. மாப்பிள்ளை ஹெலிகாப்டர் கூட வாடகைக்கு எடுத்து கொடுத்துறோம், பிரச்சனை இல்ல. அவர் எங்க வந்து இறங்குவாரு? ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஒரு வெட்டிங் வைக்கணும், அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த வெட்டிங் ஏரியா வந்து கிராண்டா தானே இருந்து ஆகுற மாதிரி இருக்கும். ஓ நீ அப்படி வரியா? சார் என் டிமாண்ட் என்னன்னா, பையன் வீட்டுல ஒரு 30 சவரன் அப்படி கேக்குறாங்கன்னா எனக்கு அதை விட டபுளா தரணும். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? கேக்குறத விட டபுள். கேக்குறத விட டபுளா தரணும். இந்த லாஜிக் எனக்கு புரியல. ஒய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.